வந்து கொள்ளளவு. சரி, இன்றைக்கு நாம பார்க்க போறது வந்து கொள்ளளவு. கொள்ளளவு என்ன சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். ஒரு கொள்ளளவு என்ன அந்த தமிழ் உச்சரிப்பு பேர்லயே வந்து உங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. கொள்ளளவு என்ன? ஒரு பாத்திரம் கொள்ளக்கூடிய அளவு. ஒரு பாத்திரம் கொள்ளக்கூடிய என்னது? பாத்திரம் என்னத்தை கொள்ளும்? திரவம். சரியா, திரவம். அது என்ன என்ன திரவமா என்றாலும் இருக்கலாம். ஆனா அது வந்து திரவமா இருக்கணும். அப்ப கொள்ளளவு என்னண்டா சரியா எழுதுங்க. கொள்ளளவு கீழே எழுதுங்க. ஜாதாயினும் ஒரு பாத்திரத்தை முற்றாக நிரப்பக்கூடிய ஜாதாயினும் ஒரு பாத்திரத்தை முற்றாக நிரப்பக்கூடிய திரவத்தின் கன அளவு அப்பாத்திரத்தின் கொள்ளளவு எனப்படும். ஜாதாயினும் ஒரு பாத்திரத்தை முற்றாக நிரப்பக்கூடிய திரவத்தின் கன அளவு அப்பாத்திரத்தின் கொள்ளளவு எனப்படும். திரவத்தின் கன அளவு அப்பாத்திரத்தின் கொள்ளளவு எனப்படும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்படி ஒரு பாத்திரம் இருக்கு. இதுக்கு முதலாவது வந்து 100 மில்லி லிட்டர் தண்ணி இருக்கு. ரெண்டாவது வந்து அதே பாத்திரத்துக்குள்ள 200 மில்லி லிட்டர் தண்ணி இருக்கு. பி. மூன்றாவது அதே பாத்திரத்துக்கு 400 மீட்டர் தண்ணி நிக்குது. ரெண்டா இந்த பாத்திரத்தின கொள்ளளவு யாரு? என்னவா இருக்கு பாத்திரத்தின கொள்ளளவு? எவ்வளவு? 400 மில்லி லிட்டர். 400 மில்லி லிட்டர். ஏன்? மில்லி லிட்டர். ஏன் என்ன காரணம் 400 மில்லி லிட்டர்? இந்த பாத்திரம் வந்து முற்று முழுதாக கொள்ளக்கூடிய திரவத்தின் அளவுதான் கொள்ளளவு. அப்ப இந்த பாத்திரத்துல பாருங்க ஒரு காவாசி கிட்டதான் இருக்கு. இதுல ஒரு அரைவாசி கிட்ட இருக்கு. இங்க ஃபுல்லா இருக்கு. அப்போ ஃபுல்லா முற்று முழுதா கொள்ளக்கூடிய திரவத்தின் அளவு தானே எங்களுக்கு இந்த பாத்திரத்தின் கொள்ளளவா இருக்கு. அப்ப அது கீறி கொடுங்க, கீறி எழுதி கொடுங்க விளக்கத்துக்கு. நாங்க ஸ்டார்ட்ல கனவளவு நினைக்கிறேன். நான் சொல்றது ஸ்டார்ட்ல வந்து கனவளவு பாக்கைகளை வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள சொல்லி. 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர். 1000 சென்டிமீட்டர் கனம் 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர். அடுத்து என்ன சொன்னா 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர். இது வந்து முன்னுக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இது என்ன மாதிரி வரும், என்ன மாதிரி இது பண்ணுன்றதெல்லாம் நான் வந்து
முன்னுக்கு வந்து உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அப்ப இதுல இதே வந்து இப்ப அட் பண்ணிக்கொள்ளுங்க. இது கீழே வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டு ஞாபகம் வைக்கிறதுக்காக இது போட்டுக்கொள்ளும் போது 1 சென்டிமீட்டருக்கான 1 மில்லி லிட்டர் எங்களுக்கு தெரியும். அப்போ 1 சென்டிமீட்டருக்கான 1 மில்லி லிட்டர் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப 1000 இங்க 1000 இங்க 1000. அப்ப 1000 மில்லி லிட்டர் 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர். இந்த 1 மீட்டருக்கான அப்படி 1000 லிட்டர் வந்தோன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லித்தந்தேன் நான். சோ அதை வச்சுக்கொண்டு நீங்க இதுகளை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? எழுதினா கேள்வி எழுதுங்க. 15 லிட்டர் பாத்திரத்தில் 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 7 லிட்டர் 75 மில்லி லிட்டர் பால் உள்ளது. 7 லிட்டர் 75 மில்லி லிட்டர் பால் உள்ளது. 15 லிட்டர் பாத்திரத்தில் 7 லிட்டர் 75 மில்லி லிட்டர் பால் உள்ளது. இப்பாத்திரத்தை முற்றாக நிரப்ப மேலும் எவ்வளவு பால் சேர்க்க வேண்டும்? இப்பாத்திரத்தை முற்றாக நிரப்ப மேலும் எவ்வளவு பால் சேர்க்க வேண்டும்? சொல்லுங்க பாபு. சார் இன்னொரு கேள்வியை கொஞ்சம் சொல்லுங்களேன். 15 லிட்டர் பாத்திரத்தில் 15 லிட்டர் பாத்திரத்தில் 7 லிட்டர் 75 மில்லி லிட்டர் 7 லிட்டர் 75 மில்லி லிட்டர் பால் உள்ளது. 7 லிட்டர் 75 மில்லி லிட்டர் பால் உள்ளது. இப்பாத்திரத்தை முற்றாக நிரப்ப எவ்வளவு பால் மேலும் சேர்க்க வேண்டும்? இப்பாத்திரத்தை முற்றாக நிரப்ப எவ்வளவு பால் மேலும் சேர்க்க வேண்டும்? சொல்லுங்க பாபு. 7 லிட்டர் 925 மில்லி லிட்டர். 7 லிட்டர் 925 மில்லி லிட்டர். அப்ப மொத்தமா இந்த பாத்திரத்தின் கொள்ளளவு எவ்வளவு? 15 லிட்டர். அப்ப பாத்திரத்தின் கொள்ளளவு 15 லிட்டர். நிரப்பப்பட்ட பால் 7 லிட்டரும் 75 மில்லி லிட்டரும். ஆகவே மேலும் சேர்க்க வேண்டிய பால் எவ்வளவா இருக்கும்? மொத்தம் 15 லிட்டர்ல இருந்து 7 லிட்டர் 75 மில்லி லிட்டர் கழிப்போம். இங்க பாருங்க, இது 6ஆம் ஆண்டுல நாங்க பார்த்திருப்போம். அதாவது வந்து 7 லிட்டர் மில்லி லிட்டர் 15 லிட்டர் 000 7 லிட்டர் 75 மில்லி லிட்டர் 750 மில்லி லிட்டர் இல்ல, இது வந்து என்னது 75 மில்லி லிட்டர். அப்ப 75 மில்லி லிட்டர் என்ன போகுது? இங்கதான் 75 இங்க ஒரு 0 சரியா? அப்ப இது கழிச்சோம்னா 10 5 போனா 5, 9 7 போனா 2, 9 0 போனா
9 14 7 போனா 7 ஆகவே என்ன 7 லிட்டர் 925 மில்லி லிட்டர் எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? எழுதினா அடுத்த கேள்வி எழுதுங்க. 75 மில்லி லிட்டர் 75 மில்லி லிட்டர் பாத்திரம் ஒன்றில் 75 மில்லி லிட்டர் பாத்திரம் ஒன்றில் முற்றாக நீர் நிரப்பப்பட்டு முற்றாக நீர் நிரப்பப்பட்டு முற்றாக நீர் நிரப்பப்பட்டு முற்றாக நீர் நிரப்பப்பட்டு 15 தடவைகள் 15 தடவைகள் 15 தடவைகள் 15 தடவைகள் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றும் போது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றும் போது 15 தடவைகள் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றும் போது 15 தடவைகள் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றும் போது 15 தடவைகள் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றும் போது பெரிய பாத்திரம் நிரம்பும் எனில் பெரிய பாத்திரம் நிரம்பும் எனில் பெரிய பாத்திரம் நிரம்பும் எனில் பெரிய பாத்திரம் நிரம்பும் எனில் பெரிய பாத்திரத்தின் கனவளவு யாது? பெரிய பாத்திரத்தின் கனவளவு யாது? பெரிய பாத்திரம் நிரம்பும் எனில் பெரிய பாத்திரத்தின் கனவளவு யாது? சரிங்க பார்ப்போம். குட்டி பாத்திரம் 75 மில்லி. இதால பெரிய பாத்திரத்துக்கு ஊத்த போயினோம். எத்தனை தடவை? 15 தடவை. பதினைந்து தான் இது வந்து நிரம்பணும். இது இல்லை கனவளவு ஒருக்கா ஊத்தினா 75 மில்லி லிட்டர் இருந்தா இப்படி 15 தடவை ஊத்தினா என்ன செய்யணும்? இது வந்து ஒரு தடவை 15 தடவை ஊத்தினா என்ன செய்யும்? 15 தர 75 மில்லி லிட்டர். அதாவது ஒருக்கா 75, ரெண்டாம் தரம் 75, மூன்றாம் தரம் 75, அப்படி 15 தரம் நாங்கள் 75 மில்லி லிட்டர் ஊற்றுவோம். இப்பதான் என்னது செய்யும்? இது வந்து ஃபுல்லா நிரம்பும். அப்போ ஒருக்கா 75, ரெண்டாம் தரம் 75, அப்ப 75 75 150, அப்படியே கூடி கூடி 15 தரம் போட்டா தான் எங்களுக்கு ஃபுல்லா வந்து நிரம்பும். பெருக்கினா எவ்வளவு? 1 லிட்டர் 125 மில்லி லிட்டர். 1 லிட்டர் 125 மில்லி லிட்டர். நீங்க சும்மா பெருக்கல் வந்து பெருக்கி பார்க்கறது உங்களுக்கு பெருக்கி பார்த்து செய்யலாம். இல்லாட்டி இருந்து பார்க்கலாம். 750 75 தர 15 தான் இருக்கு. 15 இருக்குன்னா 15 நாங்க எப்படி எழுதலாம்? 10 சக 5 எழுதலாம். 75 10 750 மனசால பெருக்கி பார்க்கறது சொல்றேன்.
75 தர 10 750 சக அப்ப 5 என்னது 10க்கு 750 5 எவ்வளவு அது இந்த அரைவாசி அப்ப 750 அரைவாசி 375 ஆகவே இந்த கூட்டின உடனே நிரப்போகுது 750 300 1080 1125 ஆகவே 1 லிட்டரும் 125 மில்லிலிட்டர் இது வந்து மனசால பார்க்கறது அதாவது 15 தர 5 15 7 எத்தனை பெருக்கியும் போடலாம் 15 7 15 5 பெருக்கியும் போடலாம் இல்லாட்டி வந்து நான் மனசால பார்க்கணும்னு செய்யலாம் 15 10 5 கூட வச்சுருந்தேன் 10 மணி தானே 15 10ஆல பெருக்கணும் 750 இந்த 750 அரைவாசி தான் 5ஆல பெருக்கிக்க வரும் 750 375 கூட்டினா இந்த விட வருங்க எழுதினா அடுத்த கேள்வி எழுதுங்க ஒரு பெரிய போத்தலில் 1300 மில்லிலிட்டர் 1300 மில்லிலிட்டர் ஒரு பெரிய போத்தலில் 1300 மில்லிலிட்டர் மருந்து உள்ளது ஒரு பெரிய போத்தலில் 1300 மில்லிலிட்டர் மருந்து உள்ளது 1300 மில்லிலிட்டர் மருந்து உள்ளது 65 மில்லிலிட்டர் கொள்ள உள்ள போத்தலில் 65 மில்லிலிட்டர் கொள்ளளவுள்ள போத்தலில் 65 மில்லிலிட்டர் கொள்ளளவுள்ள போத்தலில் 50 மில்லிலிட்டர் மருந்து வீதம் 65 மில்லிலிட்டர் போத்தலில் 65 மில்லிலிட்டர் கொள்ளளவுள்ள போத்தலில் 50 மில்லிலிட்டர் மருந்து வீதம் நிரப்பப்படும் போது இப்பெரிய போத்தலில் இப்பெரிய போத்தலில் உள்ள மருந்து மருந்திலிருந்து எத்தனை சிறிய போத்தல்களை நிரப்ப முடியும் பெரிய பாத்திரமா போத்தல சொன்ன போத்தல் தான் பெரிய போத்தலில் உள்ள மருந்திலிருந்து சிறிய போத்தல்களில் எத்தனை போத்தல்கள் நிரப்ப முடியும் உங்களுக்கு கூட கொள்ள மாதிரி எழுதிக்கொள்ளும் பெரிய போத்தலில் உள்ள மருந்திலிருந்து சிறிய போத்தல்களில் எத்தனை போத்தல்களுக்கு மருந்துகளை நிரப்ப முடியும் அதாவது கேட்ட கேள்வி என்ன மொத்தமா 1300 மில்லிலிட்டர் மருந்து இருக்கு ஒரு பெரிய போத்தல் இருக்கு அதுல இருந்து 65 மில்லிலிட்டர் கொள்ளளவுடைய போத்தலுக்குல 50 மில்லிலிட்டர் மருந்து வீதம் ஊத்தினம் இந்த பெரிய போத்தல்ல இருக்கு அப்ப எத்தனை இந்த 65 மில்லிலிட்டர் கொள்ளளவுள்ள போத்தல நாங்க நிரப்பி எடுக்க முடியும்ன்றதான் கேள்வி அதாவது வந்து எத்தனை இந்த குட்டி போத்தல்களை வந்து எத்தனை போத்தல் நிரப்பலாம் அதாவது குட்டி போத்தல் இருக்கு குட்டி போத்தலுக்கு நிரப்பி 50 மில்லிலிட்டர் 65 மில்லிலிட்டர் கொள்ளளவு செய்யுங்க பாப்போம் செஞ்சாக்க சொல்லுங்க என்ன ஆன்சர் 20 போத்தல்கள்
இல்ல வடிவா கேள்வியை வாசிங்கோ. வடிவா கேள்வியை வாசிங்கோ. அவன் கேள்வியில என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இதனாலதான் இந்த கவனின பிள்ளைகள் வருது. கேள்வியை வாசிக்காம சும்மா நம்ம நோமலா செஞ்சோம்டா என்ன செய்யும்? இதுகளாலதான் வந்து எங்களுக்கு என்ன செய்யறது? கவனின பிள்ளைகள் வந்து வாருது. இதுகளாலதான் கவனின பிள்ளைகள் வாருது. வடிவா யோசிச்சு பாருங்க. எத்தனை பார்த்தீங்களா? கேள்வி என்ன? கேள்வி வந்து என்ன சொல்லியிருக்கேன்டா? ஒரு கேள்வியை வாசிங்க. ஒரு ஆள் நீங்களே வாசிக்க உங்களுக்கு விளங்கும். ஒரு ஆள் வாசிங்க கேள்விய. 1300. ஒரு பெரிய போத்தலின் 1300 மில்லிலிட்டர் மருந்து உள்ளது. 65 மில்லிலிட்டர் கொள்ளளவு உள்ள போத்தலில் 50 மில்லி மருந்து வீதம் நிரப்பப்படும் போது இப்பெரிய போத்தலில் உள்ள மருந்திலிருந்து சிறிய போத்தல்கள் எத்தனை நிரப்பலாம்? சிறிய போத்தல்கள் எத்தனை நிரப்பலாம்? இங்க பாருங்க, வடிவா பாருங்க. இது பெரிய போத்தல் வந்து என்னது? 1300 மில்லிலிட்டர். 1300 மில்லிலிட்டர் என்ன இருக்கு? 1300 மில்லிலிட்டர் கொள்ளளவுன்னு சொல்லியிருக்கணும். 1300 மில்லிலிட்டர் மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்கணும். மருந்து இருக்கு. சரியா? அதுங்களுக்கு போத்தல் எந்த பிரச்சனை தெரியாது. ஆனா அதுக்கு இல்ல 1300 மில்லிலிட்டருக்கு வந்து மருந்து இருக்கு. சரியா? போத்தல்ல கனவு 1300 அல்லது அதோட பெருசா இருக்கலாம். அதுக்குள்ள இப்ப தண்ணி ஒரு பெரிய உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி போத்தல் இருக்குண்டா அந்த 1 லிட்டர் தண்ணி போத்தல் நீங்க 1/2 லிட்டர் தண்ணியும் விட்டு வைக்கலாம். மேக்சிமம் 1 லிட்டர் தண்ணியும் விட்டு வைக்கலாம். சரியா? அதே மாதிரி தான் இதுவும் என்னது இது இந்த பெரிய இதுக்கு பாத்திரத்துக்கு வந்து சரி போத்தலுக்கு வந்து 1300 மில்லி லிட்டர் மருந்து இருக்கு. ஆனா அதோட கொள்ளளவு வந்து 1300 மில்லி லிட்டரா இருக்கலாம் இல்ல அதை விட கூடவா இருக்கலாம். அதுல இருந்து என்ன செய்யணும்னா ஒரு சின்ன போத்தல் இருக்கு. சின்ன போத்தல்ல கொள்ளளவு எவ்வளவு? 65 மில்லிலிட்டர். 65 மில்லி லிட்டர். அதுக்கு எவ்வளவு மருந்து விட போறோம்? 50 மில்லிலிட்டர். 50 மில்லி லிட்டர். அப்ப அதுக்குள்ள விட போற மருந்து வந்து 50 மில்லி லிட்டர். அப்ப நாங்க இதுல வந்து இந்த எங்களுக்கு இந்த தரவு தேவைப்படுற தரவோ இது வந்து தேவையில்லாத ஒரு தரவு. 65 மில்லி லிட்டர்ன்றது தேவையில்லாத தரவு. ஏன் எங்களுக்கு வந்து நாங்க இந்த இதுக்குள்ள இருந்து எடுத்து விட போற மருந்து வந்து 50 மில்லி லிட்டர். பாத்திரத்தின் கொள்ளளவு வந்து 50 விட பெருசா இருக்கு. அது 65 மில்லி லிட்டர் பாத்திரம். இப்போ நீங்க வடிவ பாருங்க. இப்போ உங்களுக்கு 1 லிட்டர் சோடா பாத்திரம்னு வாங்குறீங்க. சோடா மூடி நிரம்புற மட்டும் தருவானோ இல்லதானே? அதோட குறையத்தான் கொஞ்சம் வந்து அதாவது வந்து ஒரு சோடா பாத்திரம் இருக்கண்டா இப்படி இருக்கண்டா இதுல வந்து இந்த இதுதான் தருவாங்க. இந்த இதுதான் பேர் இதுல இந்த இது வந்து இருக்கும். அப்ப உங்களுக்கு தர்ற சோடாங்க அளவு வந்து 1 லிட்டர். சரியா? சோடாங்க அளவு வந்து 1 லிட்டர். ஆனா இந்த பாத்திரத்தின் கொள்ளளவு என்ன இருக்கும்? இங்க ஒரு எக்ஸ்ட்ராவா இந்த கலந்து மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவா தண்ணி விடாம இருக்குமே. அந்த சோடா அதாவது குளிர்பானம் இல்லாம இருக்கிற இதுவும் இருக்கும் தானே? அதுவும் சேர்த்துதான் இந்த பாத்திரத்தின் கொள்ளளவா இருக்கும். ஆனா விட்டு இப்போ இது சோடா வந்து எவ்வளவா இருக்கும்? 1 லிட்டர் சோடா தான் உள்ள இருக்க போது அதை தாண்டி ஃபுல்லா போன் பண்ணா என்ன செய்யணும்? இதற்கால ஒரு 10 மில்லி லிட்டரோ ஏதோ அந்த கழுத்து மட்டத்துக்கு வந்து இருக்கும். பாத்திரத்தின கொள்ளளவு 1 லிட்டரோட கூட தான் இருக்கு. அது 1 லிட்டராகவும் இருக்கலாம். சரி, 1 லிட்டரா இருந்தா ஃபுல்லா போகணும். அப்ப இது வந்து என்னது? 1 லிட்டரோட கூட இருக்கும் உங்களோட சோடா போத்துல நீங்க பார்க்கணும். அதே மாதிரி தான் என்னது இப்ப இதுக்குள்ள இருந்து ஒரு கால் எடுத்து ஊத்துறேன். எவ்வளவு எடுத்து ஊத்துவேன்? 50 மில்லி லிட்டர் எடுத்து ஊத்துவேன். எனக்கு 65 படி தேவையே இல்லை. அது 65 பாத்திரத்துல கொள்ளளவு. ஆனா அந்த ஒரு பாத்திரத்துக்கு நிரப்ப போறது எவ்வளவு? 50 மில்லி லிட்டர். ஒரு பாத்திரத்துக்கு நிரப்ப போறது 65 மில்லி லிட்டர் இல்லை, 50 மில்லி லிட்டரா நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? ஒரு பாத்திரத்துக்கு நிரப்ப போறோம். அப்ப ஒரு பாத்திரத்துக்கு 50 மில்லி லிட்டர்னா 1300 மில்லி லிட்டர்ல வந்து எத்தனை பாத்திரம் நிரப்பலாம்? 26 20 5 5 10
30க்குள்ள 5×6 30. அப்ப 26 போத்தல். சரியா? நீங்க மாறி இருந்தாலும் பிரிச்சு நீங்க 65 பிரிச்சு 20 சொன்னீங்க. 65ன்றது போத்தல்ல கொள்ளளவு. ஆனா உள்ள விட போற மருந்து வந்து 50 மில்லி லிட்டர். 50 மில்லி லிட்டர் நான் உள்ள மருந்து விட போறோம்டா. இதுக்குள்ள இருந்து ஒரு கார்டு கேட்க 50 இருக்கும். இன்னொரு கார்டு கேட்க 50 இருக்கும். அப்ப ரெண்டாவது போத்தல் கம்பெனில 100. மூன்றாவது போத்தல் கம்பெனிக்கு 180. அப்படி எத்தனை போத்தல் இதால எடுத்துட்டு வைப்போம். 26 போத்தல்கள். சொல்லு. எழுதி கொள்ளுங்க. எழுதுறீங்களா? ஓம் சார். எழுதினா அடுத்த கேள்வி எழுதுங்க. நீர்ப்பாசன திணைக்களத்திலிருந்து நீர்ப்பாசன திணைக்களத்திலிருந்து நீர்ப்பாசன திணைக்களம் சொல்லுவோம். நீர்ப்பாசனம் ஏதோ நீர்ப்பாசன திணைக்களத்திலிருந்து வீடு ஒன்றிற்கு ஒரு நாளைக்கு நீர்ப்பாசன திணைக்களத்திலிருந்து வீடு ஒன்றிற்கு ஒரு நாளைக்கு 250 லிட்டர் நீர் வழங்கப்படுகிறது. 250 லிட்டர் நீர் வழங்கப்படுகிறது. 250 லிட்டர் நீர் வழங்கப்படுகிறது. குமார் அவனது வீட்டிற்கு வாரம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட நீரை குமார் அவனது வீட்டிற்கு வாரம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட நீரை ஒரு கொள்கலன் ஒன்றில் சேமித்து வைக்கிறான். ஒரு கொள்கலன் ஒன்றில் சேமித்து வைக்கிறான். அந்த வாரத்தில் ஏற்பட்ட மழை காரணமாக இருபத்தி 25 லிட்டர் மழை நீரானது 25 லிட்டர் மழை நீரானது
25 லிட்டர் மழை நீரானது தாங்கியில் கொள்கலன் 25 லிட்டர் மழை நீரானது கொள்கலனில் நிரம்பியது. 25 லிட்டர் மழை நீரானது கொள்கலனில் நிரம்பியது. 25 லிட்டர் மழை நீரானது கொள்கலனில் நிரம்பியது. எனின் கொள்கலனின் குறைந்தபட்ச கொள்ளளவு யாது? கொள்கலனின் குறைந்தபட்ச கொள்ளளவு யாது? கொள்கலனின் குறைந்தபட்ச கொள்ளளவு யாது? கொள்கலனின் குறைந்தபட்ச கொள்ளளவு யாது? நான் ஒருக்கா சொல்லிக்கே எழுதி கொள்ளுங்க. நான் கேள்வி நான் எங்கேயும் பார்த்து சொல்றேன். நானும் யோசிச்சு சொல்றதால முதல் தரம் வர்ற வசனம் 2ஆம் தரம் வராது. ஸோ சொல்லும் போதே எழுதி கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்களாவே விளங்கி கொண்டு அந்த கருத்தை விளங்கி கொண்டு அதை எழுதிங்க செய்யும். நான் கொஞ்சம் வேற ஒரு கேள்வி ஏதாவது தருவடையா ஸ்கூல்ல புத்தக கேள்வி செய்யணும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணும்போது அதை நீங்க வேற என்ன எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கணக்கு செஞ்ச மாதிரி இருக்கும். அதே புத்தக கேள்வி நான் திருப்பி செஞ்சேன்னா அது என்ன இருக்கும் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு கொஞ்சம் குறுகிய கேள்வியை மட்டுமே செஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சம் விரிவா நாங்க பார்த்துட்டு போனோம்னா அந்த கேள்வி மேட்டா இந்த கேள்வி மேட்டா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியா இருக்கும். என்னை விட விட என்ன 43 லிட்டர் 750 மில்லி லிட்டர். ஒரு நாளைக்கு எவ்வளவு வீட்டுக்கு நீர் கொடுக்கணும்னு சொன்னா 250 லிட்டர். லிட்டர். அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ன விட 43 லிட்டர் 750. எப்படி 43 லிட்டர் வரும்? ஒரு நாளைக்கு அவர்கிட்ட வீட்டுக்கு கொடுக்குற நீர் 750 லிட்டர். இப்படி அவர் என்ன செய்யறாரு? 7 நாளும் கொடுத்த நீரை அவர் பாய்க்காம இல்லாம அவர் சேமிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 250 லிட்டர் என்ன 7 நாளைக்கு 43 லிட்டர் வரும். என்ன வேத்துல நீங்க இந்த 43 போனீங்க? என்ன எந்த வேலை நீங்க யோசிச்சீங்க?
அதாவது உங்களோட ஐடியா இப்ப 43 விட வர்றதுக்கு நீங்க எந்த மாதிரி யோசனை நீங்க சொல்லுங்க, அந்த யோசனைக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்குதான் கேட்கிறேன். 250 லிட்டரை 7 பேரத்தில் உள்ள 7 நாளால பெருக்கினார். ஏன் பிடிக்கிறீங்க? அங்க முதல்ல சொன்னது என்ன? நீர்ப்பாசன திணைக்களத்தினால வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் குடிக்கிறான்? 250 லிட்டர். 250 லிட்டர். அப்ப குமார யாரோ அவர் வந்து 7 நாள் வந்து அந்த நீரை சுவாமிக்கிறார். ஒரு நாளைக்கு 250 லிட்டர் நீர் கொடுத்தா 7 நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும்? 7ஆல பெருக்கணும். பெருக்கினான் சார். அப்ப 250 7ஆல பெருக்கினா 1750. 1750 லிட்டர். அதோட மழை நீர் என்ன செய்யுது? 25 லிட்டரும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து சேருது. ஒரு வாரத்துக்குரிய மழை நீர் 25, ஒரு நாளைக்கு பெய்யல. அந்த மொத்தமா ஒரு வாரத்துக்குள்ள பெஞ்ச மழை நீர் வந்து எவ்வளவு? 25 லிட்டர். அப்ப கூட்டினா அப்ப 1775 லிட்டர் நீர் வந்து மொத்தமா இருக்க போது அந்த கொள்கலனுக்கு. அப்ப அந்த கொள்கலன் மொத்தமா அவ்வளவு நீர் இருக்கணும்டா, குறைந்தபட்சம் அந்த கொள்கலன் கொள்ளளவு இருக்கணும். இதா இருக்கணும். என்ன சொன்னா முதல் கேள்வியில என்ன சொன்னான்? அதாவது வந்து இந்த கொள்கலன்ல இவ்வளவு நீர் இருக்கணும்னா இவ்வளவு கனவளவு அந்த கொள்ளளவு வந்து குறைஞ்சது இந்த கொள்ளளவா இருக்கத்தானே வேணும். இதை விட கூடவும் இருக்கலாம். அதாவது வந்து 1775 லிட்டரை விட கூடவும் இருந்தாலும் அது நாங்க இன்னொரு நாளைக்கு சேகரிக்கிறதுக்கு கூடவும் இருக்கலாம். அதாவது கொள்கலன் இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம். இந்த தண்ணி இருந்தா இன்னும் பெருசா இருக்கலாம். ஆனா கேட்டது என்ன? மிக குறைந்த, அதாவது வந்து என்னன்னு கேட்டேன் அதுல, அதாவது வந்து குறைந்த கொள்ளளவு. அப்படியே கேட்டேன். என்ன கேட்டேன்? குறைந்தபட்ச கொள்ளளவு. குறைந்தபட்ச கொள்ளளவு. வேண்டா கொள்ளளவு என்றது என்னது? அந்த பாத்திரம் அடைக்கக்கூடிய திரவத்தின் அளவு, மொத்த அளவு. அதாவது வந்து எவ்வளவுக்கு மேக்சிமம் திரவத்தை நாங்க அதுக்கு அடைத்துக் கொள்ளணுமோ அதுதான் அது கொள்ளளவா இருக்கு. அப்ப குறைந்தபட்ச கொள்ளளவு வேண்டா என்ன செய்யணும்? இந்த 1775 லிட்டர் நிரப்பினோன்னு பாத்திரம் வந்து ஃபுல்லா நிரப்பிடுவோம். அப்ப அதுதான் அது குறைந்தபட்ச கொள்ளளவு பாத்திரமா இருக்கு. இதை விட பெரிய பாத்திரத்திலே நாங்கள் நிரப்பிக்கொள்ளலாம். இதை விட பெரிய பாத்திரத்தில் நிரப்பிக்கொள்ள 5000 லிட்டர் டேங்கிலே நிரப்பிக்கொள்ளலாம். நிரப்பினா தண்ணி நிற்கும், மிச்சம் எம்டியா இருக்கும். நான் கேட்டது குறைந்தபட்ச கொள்ளளவு வேண்டா இந்த டேங்கின் குறைந்தபட்ச அளவுண்டா இது உள்ளாத்தை நிரப்பினோன்னு ஃபுல்லாயிடும். ரெண்டாவது குறைந்தபட்ச கொள்ளளவு என்ன இருக்கும்? 1775 லிட்டரா இருக்கு. விலங்காட்டிகள் ஓகே சார். ஓகே. அப்ப அடுத்த கேள்வி எழுதுங்க. இருபது லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரத்தில் 20 லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரத்தில் 20 லிட்டர் கொள்ளளவுடைய பாத்திரத்தில் 20 லிட்டர் கொள்ளளவுடைய பாத்திரத்தில் 20 லிட்டர் கொள்ளளவுடைய பாத்திரத்தில் 4 மேல் 3 பங்கு 4 மேல் 3 பங்கு 4 மேல் 3 பங்கு பால் நிரம்பியுள்ளது. 20 லிட்டர் கொள்ளளவுடைய பாத்திரத்தில் 4 மேல் 3 பங்கு பால் நிரம்பியுள்ளது. 4 மேல் 3 பங்கு பால் நிரம்பியுள்ளது. 4 மேல் 3 பங்கு பால் நிரம்பியுள்ளது. இதில் 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர், இதில் 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர், இதில் 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பாலானது. இதில் 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பாலானது. இதில் 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பாலில் இருந்து இதில் 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பாலில் இருந்து தயிர் செய்யப்பட்டது.
இதில் 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பாலில் இருந்து தயிர் செய்யப்பட்டது. இதில் 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர் பாலில் இருந்து தயிர் செய்யப்பட்டது. மேலும் 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 7 லிட்டர் 35 மில்லி லிட்டர் மேலும் 7 லிட்டர் 35 மில்லி லிட்டர் மேலும் 7 லிட்டர் 35 மில்லி லிட்டர் பாலிலிருந்து மேலும் 7 லிட்டர் 35 மில்லி லிட்டர் பாலிலிருந்து யோகர்ட் செய்யப்பட்டது. மேலும் 7 லிட்டர் 35 மில்லி லிட்டர் பாலிலிருந்து 7 லிட்டர் 35 மில்லி லிட்டர் பாலிலிருந்து யோகர்ட் செய்யப்பட்டது. எஞ்சிய பாலின் அளவு யாது? 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 அதுக்கு கீழே அப்படியே எழுதுங்க. எஞ்சிய பாலில் இருந்து எஞ்சிய பாலில் இருந்து எஞ்சிய பாலை 5 சென்டிமீட்டர் கனம் 5 சென்டிமீட்டர் கனம் எஞ்சிய பாலை 5 சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய 5 சென்டிமீட்டர் கனம் 5 சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய 5 சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய சிறிய சதுரமுகி தட்டுகளில் சிறிய சதுரமுகி தட்டுகளில் ஊற்றப்படுகின்றது. ஏனெனில் சிறிய சதுரமுகி தட்டுகளில் ஊற்றப்படுகின்றது. ஏனெனில் எத்தனை சதுரமுகி தட்டுகளை நிரப்ப முடியும்? எத்தனை சதுரமுகி தட்டுகளை நிரப்ப முடியும்? எத்தனை சதுரமுகி தட்டுகளை நிரப்ப முடியும்? செய்யுங்க பார்ப்போம்.
முதல்ல எஞ்சிய பாலின் அளவு எவ்வளவுன்னு சொல்லுங்க. 2 லிட்டர் 165 மில்லி லிட்டர். 2 லிட்டர் 100 எவ்வளவு? 165 மில்லி. 35 65 சரியா இருக்கு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததுக்கு இங்க பாருங்க, முதல்ல இந்த பாத்திரம் வந்து எவ்வளவு இருக்கு? கொள்ளளவு வந்து 20 லிட்டர் தான். 20 லிட்டர் கொள்ளளவு. சரியா? இந்த பாத்திரம் வந்து 20 லிட்டர் கொள்ளளவு. அதுல 4 மேல் 3 பங்கு தான் பால் நிரம்பி இருக்கு. 3/4 பங்கு பால் தான் நிரம்பி இருக்கு. பாலின கனவு எவ்வளவு? 20 லிட்டர் தர 3/4 பங்கு எவ்வளவு? 15 லிட்டர் பால் தான் இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கு. 20 லிட்டர் மார்க் செஞ்சிட வேணாம். இதெல்லாம் கவனிக்க பிள்ளைகள் வருது. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 20 லிட்டர் கொள்ளளவு உள்ள பாத்திரத்துல 3/4 பங்கு தான் நிரம்பி இருக்கு. அப்ப 15 லிட்டர் பால் தான் நிரம்பி இருக்கு. அப்ப அதுல மொத்தம் 15 லிட்டர். அதுல என்னது தயிர் செஞ்சது, தயிரோ என்ன சொல்றது இதை சொன்னா, தயிர் செஞ்சது 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர். அத மாதிரி மற்றது என்ன சொன்னா, ஜோகேட் செஞ்சது 7 லிட்டர் 35 மில்லி லிட்டர். 35 போடுறீங்களா கவனம், இங்க பின்னுக்கு தான் போடுவோம். ஒரு சைவர் 350 இல்லை, இது 35. ஆகவே 35 மில்லி லிட்டர். இது ரெண்டும் நாங்க செஞ்சது இந்த பால்ல இருந்து, அதாவது 15 லிட்டர் பால்ல இருந்து வெளியில எடுத்து ஜோக்கெட்டும் என்ன சாரி தயிரும் ஜோக்கெட்டும் செஞ்சது. அப்ப தயிரும் ஜோக்கெட்டும் செஞ்சது மொத்தம் எவ்வளவு? 5 3 8 12 லிட்டரும் 835 மில்லி லிட்டர். ஆகவே எஞ்சிய பால் எவ்வளவு? மொத்தம் இருக்கிறது வந்து 15 லிட்டர். அதுல வந்து 12 லிட்டரும் 835 மில்லி லிட்டரும் வந்து பால் வந்து நாங்க வெளியில எடுத்துட்டோம். தயிரும் இது ஜோக்கெட்டும் செய்யறது. அப்ப கழிச்சோம்டா 10ல 5 போனா 5, 9ல 3 போனா 6, 9ல 1 போனா 9ல 8 போனா 1. சரியா? 14, 14 12 போனா 2. ஆக என்ன விட 2 லிட்டரும் 165 மில்லி லிட்டர் பால். சரியா? இவ்வளவு பால் வந்து எஞ்சி இருக்கு. இந்த எஞ்சிய பால் என்ன செய்யலாம்டா, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து இப்ப நாங்க சும்மா இப்ப நாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு வைப்போம் தெரியுமா, தட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன சதுரமுகி மாதிரி தட்டுகள் வந்து இருக்கு. அதுக்குள்ள வந்து பால் போட்டு வைக்கணும். சரியா? பால் இந்த என்ன சொல்றது, இல்ல லேட்ஸ் கேட்டா தெரியும், பால் தக்காளி அது இதுன்னு சொல்லி அரைச்சி போட்டு அதுல போட்டு வச்சுட்டு முகத்துக்கு அதை கேட்டு பூசி தெரியணும். சரியா? அழகுபடுத்தணும் எழுதுறீங்களா, நான் அழிச்சிட்ட மாதிரி. சரியா? அப்ப அந்த அது அந்த ஐஸ் கியூப் மாதிரி செய்யறதுக்கு இல்லாட்டி பால்ல கியூப் மாதிரி செய்யறதுக்கு வந்து என்ன செஞ்சிருந்தமா, அந்த ஒரு குட்டி சதுரமுகி மாதிரி ஒரு ரயிலே இருக்கு. அப்ப எத்தனை ஒரு சதுரமுகி மாதிரி எத்தனை சதுரமுகில வந்து நிரப்பலாம் வைக்கணும். அப்போ ஒரு சதுரமுகின்ற கனளவு சொல்ல இருக்கு 5 சென்டிமீட்டர் கனம். 5 சென்டிமீட்டர் கனம் நாங்க இங்க எல்லாம் மில்லி லிட்டர்ல கழிச்சிருக்கோம். அப்ப இதை மில்லி லிட்டருக்கு மாற்றணும். 5 சென்டிமீட்டர் கனத்துல மில்லி லிட்டர் 5 லிட்டர் 5 மில்லி லிட்டர் 5 மில்லி லிட்டர். 5 சென்டிமீட்டர் கனம் 5 மில்லி லிட்டர். லிட்டர் இல்ல, 5 மில்லி லிட்டர். அப்ப ஒரு 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 குட்டி அந்த சதுர கியூபின் இது வந்து என்ன இருக்க போகுது, ஒரு கியூப் இது வந்து 5 மில்லி லிட்டரா இருக்கும். அப்ப அப்படி எத்தனை கியூப் வந்து உருவாக்கலாம்டா, இங்க மொத்தம் இருக்கிறது வந்து என்ன 2165 மில்லி லிட்டர் இருக்கு. ஒரு கியூப் வந்து 5 மில்லி லிட்டர். அப்ப சுருக்கினோட என்ன வர போகுது, 5 5 5 20 ஒன்று மிச்சம் 5 15 ஒன்று மிச்சம் 5 15. அப்ப எத்தனை கியூப் செய்யலாம், 433 சதுரம்.
433 சதுர மீட்டர்களை நிரப்பலாம். சரியா? எழுதி கொள்ளுங்க. எழுதினா நீ அடுத்த கிளாஸ் வந்து நான் நினைக்கிறேன் நேற்று கிளாஸ் நடக்காததால அடுத்த கிளாஸ் வந்து செவ்வாய்க்கிழமை நைட் நடக்குன்னா டைம் உங்களுக்கு சொல்றேன், நான் குரூப்ல சொல்லுவேன். அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க வட்டப்பா சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து வட்டத்துக்கு போவோம். இவ்வளவு கனவுல நிறைய நேரம் எனக்கு கொண்டு இருக்கிறார். இது நீங்க புத்தகங்கள் இருக்கிற கேள்வியில வந்து நீங்களா செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க. பாடசாலை புத்தக கேள்வி வந்து நீங்களா செஞ்சு பாருங்க, நான் செஞ்சு விட மாட்டேன். நீங்களா செஞ்சு பார்த்துட்டு வந்து அதுல டவுட் இருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க. சரியா?